காலையில் எந்திரிச்சு காலை கடமை கூட பண்ண முடியலையா, மலச்சிக்கலா, நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதற்காக காய்கறியும் பழங்களையும் அதிகமாக உணவில் சேர்த்துப்போம். கரெக்டு. ஆனால் நார்ச்சத்து அப்படிங்கிறது மலச்சிக்கலுக்கு மட்டும் கிடையாது, பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடியது. அது வெறும் காய்கறி பழங்களில் மட்டும் இல்லை, பல்வேறு உணவுகளையும் இருக்குது. இந்த நார்ச்சத்தை பற்றி பார்த்துருவோமா? நம்ம உடம்பால் செரிமானம் செய்ய முடியாத ஒரு வகையான மாவுச்சத்தை தான் நார்ச்சத்து, அது ஃபைபர் அப்படிங்கிறோம். ஃபைபர் இரு வகைப்படும்: சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர். சாலிபிள் ஃபைபர் தண்ணீரில் கரைஞ்சு ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதனால செரிமானம் அப்படிங்கிறது மெதுவாக தான் நடக்கும். நம்ம ரத்த சர்க்கரை அளவையும் கொலஸ்ட்ராலையும் ரெகுலேட் பண்ணும். நம்ம பசியை தூண்டக்கூடிய ஹங்கர் ஹார்மோனான கிரெலின் ஹார்மோனை குறைச்சி பசியை தூண்ட விடாது. இதனால சாலிபிள் ஃபைபர் உடம்பிழைக்க உதவும். இன்சாலிபிள் ஃபைபர் தண்ணீரில் கரையாது, ஆனால் நம்ம கழிவுக்கு ஒரு பல்கை சேர்த்து மலச்சிக்கலை தடுக்கும், குடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ஐசிஎம்ஆர் படி ஒரு நாளைக்கு ஃபைபர் அப்படிங்கிறது 25லேருந்து 40 கிராம் தேவைப்படுது. அதில் கால்வாசி சாலிபிள் ஃபைபர், முக்கால்வாசி இன்சாலிபிள் ஃபைபர். இப்போ எந்தெந்த உணவுகள்லாம் ஃபைபர் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்பர் 1, தானியங்கள் மற்றும் சிறுதானியங்கள். 100 கிராம் முழு கோதுமை மாவில் 12 கிராம் ஃபைபர் இருக்குது. ராகி 11 கிராம், கம்பு 11 கிராம், ஓட்ஸ் 10 கிராம், பழுப்பரிசி 4 கிராம். நம்பர் 2, பயிறு மற்றும் பருப்பு வகைகள். 100 கிராம் ராஜ்மாவில் 25 கிராம் ஃபைபர் இருக்குது. சோயாபீன்ஸ் 21 கிராம், உளுத்தம்பருப்பு 18 கிராம், கொண்டக்கடலை 17 கிராம், கொள்ளு 16 கிராம். நம்பர் 3, விதை வகைகள். சியா விதை 34 கிராம், ஆளி விதை 27 கிராம், பூசணி விதை 18 கிராம், எள்ளு 12 கிராம், சூரியகாந்தி விதை 11 கிராம். நம்பர் 4, நட்ஸ். பாதாம் 12 கிராம், பிஸ்தா 10 கிராம், கடலை 8 கிராம், அக்ரூட் 7 கிராம், முந்திரி 3 கிராம். நம்பர் 5, காய்கறிகள். கீரை வகைகள் 1லேருந்து 4 கிராம், அவரை வகைகள் 4 கிராம், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 3.3, வெண்டைக்காய் 3.2, கேரட் 3 கிராம். நம்பர் 6, பழங்கள். 100 கிராம் கொய்யா பழத்தில் 5.4 கிராம் ஃபைபர் இருக்குது. மாதுளை 4 கிராம், பேரிக்காய் 3.1, சாத்துக்குடி 2.8, வாழைப்பழம் 2.6 கிராம் ஃபைபர் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நார்ச்சத்து அப்படிங்கிறது வெறும் காய்கறி பழங்களில் மட்டும் இல்லை, எல்லா உணவுகளையும் இருக்கக்கூடியது. சில உணவுகளில் சாலிபிள் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது, சில உணவுகளில் இன்சாலிபிள் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா உணவுகளையும் கலந்து எடுத்துக்கிறது நல்லது.